அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சுண்டைக்காய் கருவேப்பிலை சேர்த்து பருப்பு எதுவும் சேர்க்காமல் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். மேலும் இதனுடைய நன்மைகள் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். சுண்டைக்காய் கருவேப்பிலை அளவு சொல்லிடுறேன். அரை கப்பு சுண்டைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு நல்லா அழுத்தி கருவேப்பிலை எடுக்கணும். கருவேப்பிலை ரொம்ப முத்தல் கருவேப்பிலையாக எடுத்துடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப கொழுந்தாகவும் எடுத்துடாதீங்க. இது பாருங்கள், இது போல் நல்ல இலையாக இருக்கணும், ஒரு இளம் கருவேப்பிலை இலைகளாக இருக்கணும், அது போல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுவையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சுண்டைக்காய் ரெண்டுத்தையுமே நல்லா அலசி கருவேப்பிலையை நல்லா நீர் வடித்து எடுத்து வச்சுருங்க. சுண்டைக்காயை அதே போல் ஒரு அலசிட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு விதையெல்லாம் தண்ணியில் போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. சுண்டைக்காயோட விதை தான் நமக்கு மருத்துவ குணம் உடையது. அதனால் விதையோடு சேர்த்து தான் சமைக்கணும். பாருங்கள், நான் இடித்து வச்சாலும் அதில் விதை கொஞ்சம் கூட வெளியே போயிருக்காது. லைட்டாக ஒரு இடிக்கணும். அப்போ தான் நம்ம வதக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா நறுக்கி சேர்த்துக்கோங்க, ரெண்டாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்போ கரைச்சி நம்ம ஒரு கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ மண் சட்டியில் தாங்க இந்த தொக்கு செய்ய போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதனால் நல்லெண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கி சேருங்க. ஒரு நிமிஷம் போல் அந்த நல்லெண்ணெயில் பூண்டு வதக்கிடுங்க. பூண்டு வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, டீஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்க போகிறோம். இந்த மிளகு காரம் தான் இந்த தொக்குக்கு முழுக்க நமக்கு தரப்போகுது. இதில் வேறு ஏதோ மிளகாத்தூள் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இல்லைனா 1 ஸ்பூன் முழுசாக சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து சீரகம் பொரியிற வரைக்கும் அதை வதக்கிடுங்க. இது கூட நான் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சும்மா பேருக்கு ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நமக்கு கொஞ்சம் சாந்து கூடுதலாகும், அதனால தான். இப்போ அந்த மிளகாவும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, வரமல்லி அது சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பருப்பு வகைகள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இதுதான் நமக்கான அந்த மசாலா. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்ச உடனே நாம் அலசி நீர் வடித்து எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 10 செகண்டு, அவ்வளோதான். ஒரு 10 நொடி போல் அதில் நீங்கள் பெரட்டி எடுத்திங்கன்னா போதும். அந்த சட்டி சூடுலேயே கருவேப்பிலை உடனே அப்படியே வதங்க ஆரம்பிச்சிடும். அதோடைய நிறம் மாறாமல் நம்ம ஒரு பெரட்டி நாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கருவேப்பிலையை நாம் வதக்க வேண்டாம். இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தான் நாம் அதை அரைக்க போகிறோம். இப்போ இதே மண் சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வதக்கிறதுக்கு வேறு சமையல் எண்ணெய் பயன்படுத்திட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். ஒரு 2லேருந்து 2.25 குழிக்கரண்டி வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பாதி பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய், ஒரு 3-4 வரமிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த வரமிளகாய் பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, நல்லா முழுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கிட்டு கூட சேருங்க. பூண்டு சேர்த்த உடனே நாம் இடித்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காயுமே அது கூட சேர்த்துடலாம். இந்த பூண்டும் சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். அந்த சுண்டைக்காய் வதங்கி அதோடைய அந்த பச்சை நிறம் போய் அந்த பொரிஞ்சு வரும் பாருங்கள், லைட்டாக அந்த வெண்ணிறமாக வரும். அந்த பக்குவம் வரைக்கும் நாம் இதை வதக்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்குச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் எண்ணெயில் வதக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இந்த சுண்டைக்காய் வதங்கி வர வரைக்கும் வதக்கிடுங்க. சுண்டைக்காயிலே கறி சுண்டைக்காய், பால் சுண்டைக்காய், அதே போல் காட்டு சுண்டைக்காய், இது போல் 2 வகை இருக்குது. அந்த காட்டு சுண்டைக்காய் கசப்பு இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். இந்த கறி சுண்டைக்காயிலே ரொம்ப நரன்னு இருக்கிற வகையும் இருக்குது. இது போல் பால் சுண்டைக்காய் கேட்டு வாங்கினீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சுண்டைக்காய் ஒரு 4 நிமிஷம் வதக்கின பிறகு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் முழுசாகவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது போல் மருத்துவ குழம்பாக நம்ம வைக்கும் போது சின்ன வெங்காயம் தான் சிறந்தது. இப்போ சுண்டைக்காயும் வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. நல்லா ஆறிடுச்சு. புளி கரைசல் வச்சுருக்குறோம் இல்லையா,
அந்த புளி தண்ணி சேர்த்தே நீங்கள் நல்லா மைய ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தொக்கு வகை 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம். ஏன் இதை சாப்பிடணும்னு சொன்னால், நமக்கு இந்த வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது மிகச்சிறந்த ஒரு தொக்கு வகைங்க. தாராளமாக மதிய உணவில் சுட சுட சாதத்தோட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே எண்ணெய் சேர்த்து வறுத்ததுனால பாருங்கள், மண் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே நல்லா அப்படியே திரண்டு வருது. இந்த பக்குவத்துக்கு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நாம் இதை கொதிக்க விட போகிறோம். இதில் மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற இந்த மிளகு தான் இந்த தொக்குக்கான காரம். 2 வரமிளகாய் கூட நமக்கு சாந்துக்காக தான் அந்த காஷ்மீரி மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்தது. அது வேண்டான்னா அதை முழுசாக தவிர்த்துட்டு மிளகு மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இதில் வேறு எந்த பருப்பு வகைகளும் நாம் சேர்க்கலை. அவ்வளோதான். மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு புளி தண்ணி, அதே போல் குழம்பு கொதித்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது அப்படியே ஒரு தொக்கு பதத்துக்கு கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் எடுக்க போகிறோம். கடைசியாக என்ன சேர்க்குறோன்றதை பார்த்துடலாம். கொதிக்க விட்டு நடுவில் கிண்டி விடுங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது போல் இந்த சுண்டைக்காய், கருவேப்பிலை, மிளகு சேர்த்து இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே நமக்கு நோய்கள் வராது. நம்ம மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது. அதனால் குடல் சுத்தமாக இல்லாததுனால தான் நமக்கு பல நோய்கள் வருது. செரிமானம் ஆகாததுனால அஜீரண கோளாறு, இது போல் வயிற்று பிரச்சனைகள் நிறைய உருவாகுது. அதனால் வயிற்று பிரச்சனை இருந்தாலே வாயில் தெரியும்னுவாங்க. வாய் புண் வர்றதெல்லாம் வயிறு சுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு நோய்கள் அண்டாமல் இருக்கும். நம்ம உடம்பும் சீராக இருக்கும். இதில் புளி சேர்த்துருக்குறோமேன்னு நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. நம்ம இவ்வளோ புளியும் ஒரு நாளில் சாப்பிட போகிறது கிடையாது. 1 ஸ்பூன் தொக்கு நமக்கு போதும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதனால் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு அணைச்சிடலாம். அவ்வளோதான். சுண்டைக்காய், கருவேப்பிள்ளை, மிளகு தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 1 முறை 2 முறை இது போல் மருந்து குழம்புகளை சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் சொல்லாமலேயே மேம்பட்டுக்கிட்டே வருங்க. மேலும் இரும்பு சத்து அதிகமாக உடையது நம்ம சுண்டைக்காய். கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாவது சுண்டைக்காய் சாப்பிடணும் அப்படின்றது தான் தமிழர்களுடைய உணவு முறை. முடிந்த வரை சுண்டைக்காயை தவறாமல் சாப்பிடுங்க. நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சுண்டைக்காய் வச்சு பல விதமான ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம். ஊறுகாயிலேருந்து இட்லி பொடி வரைக்கும் எடுத்து பாருங்கள். உங்களால் செய்ய முடியறதெல்லாம் செய்து பாருங்கள். சுட சுட சாதத்தோட மதிய வேளையில் இந்த தொக்கு சேர்த்து ஒரு பருப்பு துவையல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுவைக்கு உங்கள் நாக்கு அடிமையாயிடும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அந்த வரமிளகாயெல்லாம் அப்படியே எடுத்து அந்த பிழிஞ்சு விட்டு சாதத்தை பிசையும் போது அவ்வளோ ஒரு மனமும் சுவையும் இருக்குங்க. செய்து பாருங்கள் இந்த சுண்டைக்காய், கருவேப்பிள்ளை, மிளகு தொக்கு. பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க. நன்றி.